தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் போராட்டத்தை அறிவித்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் போராட்டத்தை அறிவித்தார். தமிழக அமைச்சர் பொன்முடி வயது மூப்பால் அவதிப்பட்டு வருகிறார். ஒரு பொதுக்கூட்டத்தில், திராவிட கழக பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது இந்து மதத்தையும் சைவம் வைணவத்தையும் இழிவாக பேசினார். விலை மாதுவோடு ஒப்பிட்டு பேசினார். தரம் தாழ்ந்து பேசினார். ஆபாசமாக பேசினார். இவர் பேசிய பேச்சுக்கள் தமிழக மக்கள் முழுதும் பெண்கள் மத்தியில் முகச்சுளிப்பை ஏற்படுத்துகின்ற வண்ணம் இருந்தது. அருவருப்பை ஏற்படுத்துகின்ற வண்ணம் இருந்தது. அவருடைய கட்சி பதவியை மு.க. ஸ்டாலின் அதிரடியாக பறித்தார். இந்த சூழ்நிலையில் அவருடைய அமைச்சர் பதவியையும் பறிக்க வேண்டும் என்று தமிழகத்தில் பல்வேறு அமைப்புகள் கோரிக்கை வைத்துள்ளன. இந்து முன்னணி பொன்முடியை கைது செய்ய கோரியும் அவருடைய அமைச்சர் பதவியை பறிக்க வேண்டும் என்று கோரியும் ஏப்ரல் 15ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள் தலைநகரங்களில் இந்து முன்னணி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்று அதன் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார். இந்து மதத்தை இழிவுபடுத்தி பொன்முடி பேசியுள்ளார். இந்து முன்னணி வருகிற ஏப்ரல் 15ஆம் தேதி பொன்முடியை கைது செய்ய கோரி, பொன்முடியை பதவி நீக்கம் செய்ய கோரி மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் நடத்துகிறது. இதேபோன்று அனைத்து இந்துத்துவ அமைப்புகளும் இந்த போராட்டங்களில் களமிறங்க வேண்டும், பொதுமக்களும் களமிறங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்.